நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக நடிகர் அஜித் குமார் அவர்கள் ஒரு ரைடிங் கிளப்பை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னவொடனே எனக்குலாம் தூக்கி வரி போட்டுருச்சு. ஒரு என்கொயரி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நம்மளும் வந்து அஜித் சாரோட ரைடிங் கிளப்பில் வந்து ஜாயின் ஆகலாம். நானும் அப்போ முடிய மாட்டேன், நம்ம ஜாயின் பண்ணனா நம்ம அஜித் சாரோட ரைடிங் கிளப்பில் தான் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபதம் எடுத்துட்டாங்க. ஹலோ கிச்சா ஃபேம், ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் 10 பைக்கர் கிச்சா பேச. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். என்னடா கிச்சா இவ்வளோ நாள் கார் விளாக் பண்ணுறதுக்கு திடீர்னு இப்போ பைக் விளாகில் இறங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இல்லைங்க, நான் உண்மையாலுமே பைக் விளாகர் தான். ஏன்னா கொஞ்ச நாள் வந்து பார்த்திங்கன்னா கார் அப்டேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயனால தான் நான் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணனால நான் வந்து கார் விளாக் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுதாங்க நம்மளோட சாவேஜ், ரியல் சாவேஜ். ஸோ இந்த சாவேஜோட கான்செப்ட் வச்சுட்டு தான் நம்ம காரே வந்து பார்த்திங்கன்னா சாவேஜ் கான்செப்டாக கொண்டு வந்தோம். நீங்கள் நினைக்கலாம், என்னடா திடீர்னு இன்றைக்கி நீ பைக்கெல்லாம் காட்ட மாட்டியே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். என்னன்னாங்க, லைக் தலைவன் ஹார்ட் ரேசருக்கு வேறு வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வேறு வருதா. ஏன்னா நம்ம காரும் எடுத்துகிட்டு போகணும், பைக்கும் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா அங்கே சில டைம் வண்டிக்கு இது தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் காரும் சரி பைக்கும் சரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ நம்ம சாவேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம காஷ்மீர் கன்னியாகுமரி ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சாவேஜை தான் தூக்கிட்டு போயிருந்தோம். ஸோ அந்த டைம் நான் நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. இப்போ நான் கொஞ்ச நாளாக கார் விளாக் பண்ணுறனால வண்டி வந்து மெயின்டைன் பண்ணாமலே விட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்திங்களா, சீட் கவர்லாம் கிழிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த வீடியோலாம் நான் இன்னும் போடவே இல்லைங்க, லே வீடியோலாம் இன்னும் போடவே இல்லை. ஏன்னா இது வந்து லடாக்கில் வந்து ஒரு டைம் கட்டாகி விழுந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வெல்டிங் வச்சு கொடுத்தாங்க. ஆனால் நான் அது ப்ராப்பராக இன்னும் கிரைண்டிங்லாம் பண்ணலை. அப்புறம் பின்னாடி ஒரு மவுண்ட் வச்சுருந்தேன், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிடுச்சு. அப்புறம் இந்த சேடில் கிராஷு இதுக்கெல்லாம் வந்து கலர் அப்படியே ஃபேட் ஆயிடுச்சு. நிறைய வேலை இருக்குங்க. இன்னும் கலரே வந்து மொத்தமாக ஃபேட் ஆகிடுச்சு. என்ன சர்வீஸ் மட்டும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுட்ருக்கேன். மற்றபடி வண்டியில் இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வண்டி கண்டிப்பாக திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா மாசஸ் இதெல்லாம் போச்சுன்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக நம்ம வண்டி வாங்கி ஒரு 5 to 6 years ஆச்சு. ஏன்னா நிறைய விஷயம் வந்து ரஸ்ட் ஆகி போச்சு வண்டியிலே. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றணும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, வண்டிக்கு போய் ஃபஸ்ட்டு சீட் கவர் மாற்றிட்டு வந்துடலாம். ஏன்னா சம்மர் வேறையா, உட்கார்ந்த உடனே சர்ன்னு பின்னாடி சுட்டுருது. ஸோ போயிட்டு சீட் கவர் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ கிளம்பிட்டேன். ஸோ இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இணைந்திருக்கிறது இந்த இவன் தான். பார்த்தீங்களா, இவன் பார்த்தீங்களா, விச்சு இவன் பாரு, இவன் கேப் போட்டிருக்கிறதுலே தெரியுதா இவன் வந்து ஒரு ப்ரோ உழப்பல் சொல்லிட்டு. என்னென்னே தெரியலைங்க, நம்ம கேங்கில் இருக்க எல்லாமே உழப்பல். இவன் ப்ரோ உழப்பல், என் தம்பி உழப்பல் நம்பர் 1, அதுக்கப்புறம் பச்சை உழப்பல் நம்பர் 2, அப்புறம் பிங்கி உழப்பல் நம்பர் 3. இவன் வந்து ப்ரோ உழப்பல். நம்ம வந்து போயிட்டு சீட் கவர் மாற்றலாங்க. சீட் கவர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில அந்த கிரைண்டிங் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பண்ணணும். பட் அதெல்லாம் நான் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு தெரியல. பட் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வண்டி வந்து கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் தலைவன் கல்யாணத்தில் வந்து நிறைய பேர்லாம் வருவாங்க. அப்போலாம் பார்த்துட்டு நம்ம வண்டியை பார்த்தாங்கன்னு வச்சுக்கணும், என்னடா இவன் வண்டி இப்படி வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லி சங்கடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே வண்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் கவர் மாற்றுறதுக்காக கிளம்பியாச்சுங்க. ஏன்னா மந்த் எண்டு வேறையா, பட்ஜெட் வந்து கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போதைக்கு சீட் கவர் மட்டும் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு இருக்கேன். இன்னொரு சம்பவம் என்னன்னா, நம்ம வாசன் ப்ரோ வீட்டுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சுன்னா, நம்ம கார் வந்துட்டு கிருன்னு இப்படி ஸ்லோமாக இருந்துச்சா, இப்படியே இப்படி விட்டேன் பாருங்க. நான் முன்னாடி பம்பர் மாடிஃபை பண்ணி வச்சுருந்தால அது அப்படியே கிராக் விட்டு உடந்துருச்சுங்க. எனக்கே வந்து பார்த்து சங்கட்டமாக போச்சு. ஏன்னா அவங்க தாரில் போயிட்டாங்களா ரஷ் ஆகி. அது வந்து தார் 4x4, அதுவும் சஸ்பென்ஷனாக சொல்லவே வேணாம். நம்மளது கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆல்ரெடி கம்மி. அடிச்சு அடியில் அப்படியே இடி தாங்கி மாதிரி, இடியும் தாங்கலை ஒன்று தாங்கலை, உடஞ்சிருச்சு. ஸோ ஓகே, அப்புறம் வந்துட்டு இப்போ தான் நான் கூப்பிட்டு கேட்டேன், நம்ம முத்து ப்ரோட்டை தான் வந்து கேட்டேன். அவர் என்ன சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, ரெடி பண்ணிக்கலாம், அரௌண்ட் ஒரு 2 to 2.5 தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாவேஜும் வேறு ரெடி பண்ணுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1:30 ஆகி போச்சு. பங்குனிவல் வந்து பல்ல காட்டுகிற நேரம் இதுதான். மத்தியானம் 1 மணிக்கு மேலே இங்கே சூரியன் அப்படியே சும்மா சுள்ளுன்னு சுட்டறிங்க, சுள்ளா மாதிரி. அப்பா நல்ல வேலை, எந்த புண்ணியமானு தெரியல, இந்த மாதிரி ஒரு ஷேடோவை கொடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலையே மறைச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா, நம்ம அஜித் குமார் சார் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரைடிங் கிளப் ஒன்று ஆரம்பிக்கிறாருங்க. நான் எனக்குலாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அப்படியே உள்ளேருந்து
ஒரு மாதிரி ஆயிடுச்சா. ஏகே மோட்டோ ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் சார் வந்து ஒரு ரைடிங் கிளப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காருங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு இது பெட்டிஷன் போட்டு வச்சுருக்கேன். பெட்டிஷனாக என்கொயரியா ஒரு என்கொயரி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் நம்மளும் வந்து நமக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அஜித் சாரோட ரைடிங் கிளப்பில் வந்து ஜாயின் ஆயிடலாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ரைடிங் கிளப்லையும் இல்லை, எதுலேயுமே இல்லை. நம்ம ஏதோ சின்னதாக இந்த சேவேஜ் கேங்கு அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டு இருக்கு. ஸோ நமக்குன்னு ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்த ரைடிங் கிளப்பும் இல்லைங்க. ஏன்னா அஜித் சார் மனசு வச்சாருன்னா கண்டிப்பாக நம்மளும் அவரோட கிளப்பில் வந்து ஜாயின் ஆகிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே வந்து சொல்ல போனால் இந்த ரைடிங் கிளப் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அஜித் சார் வந்து பார்த்திங்கன்னா இஸ் எ லெஜண்ட் தான். ஏன்னா நிறையா லைக் நார்த் இந்தியன் ட்ரிப்பு, சவுத் இந்தியன் ட்ரிப்பு, ஸோ அந்த மாதிரி நிறையா ட்ரிப்ஸு. அவருக்கு இல்லாத எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, அவர் பார்க்காத அட்வென்ச்சரும் கிடையாது, அவர் பார்க்காத கிராஷ் இருக்காது. அவருக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரைடிங் கிளப்லாம் நம்மளாம் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், சீரியஸாக லைக் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளை மாதிரி ஒரு யங்ஸ்டரு கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து நியூஸில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக நடிகர் அஜித்குமார் அவர்கள் ஒரு ரைடிங் கிளப்பை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னவொடனே எனக்கெல்லாம் தூக்கி வரி போட்டுருச்சு. நான் அப்போ முடிமாட்டேன், நம்ம ஜாயின் பண்ணனா நம்ம அஜித் சாரோட ரைடிங் கிளப்பில் தான் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபதம் எடுத்துட்டேங்க. ஸோ வந்துட்டு ஆனால் எப்படின்னு தெரியல. நானும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்கேஸ் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி நம்மளும் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரீசெண்டாக கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா நிறைய இடத்துக்கு வந்து ரைட் போக முடியறதில்ல. நான் நிறைய பேர் கேட்டிங்க அடுத்த ரைடு என்ன ப்ரோ, அடுத்த ரைடு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. ஆனால் ஒரு பெரிய ரைடு அப்டேட் ஒன்று வச்சுருக்கேங்க, ஒரு இன்டர்நேஷனல் ரைடு அப்டேட் வந்து வச்சுருக்கேன். நானும் என் தலைமை ஆர்டிஸ்ட் 2 பேரும் பயங்கரமான ஒரு ரைடு அப்டேட் வச்சுருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் போய் அஜித் சாரை மீட் பண்ணோம் இல்லையா, அந்த வீடியோ சீரீஸ் வந்து அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வீடியோஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 80-85 எபிசோட தொடும். ஏன்னா நான் கொஞ்சம் அப்படியே வீடியோஸ் போட்டேன், பட் அது வந்து அவ்வளோவா ரீச் ஆகலை. ஏன்னா நிறைய பேர் அந்த வீடியோஸ்லாம் இருங்கண்ணே நான் போய்க்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா கேமிட்டர்லேருந்து நான் லே போனோம் இல்லையா, லே போன வரைக்கும் ஒவ்வொரு எபிசோடாக போட்டுருக்கேன். நான் என்ன பண்ணிட்டேன், இங்கேருந்து வீடியோலாம் போடாமல் டேரெக்டாக அப்படியே எண்டு அஜித் சார் மீட் பண்ண எபிசோட் மட்டும் போட்டுட்டேன். ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இன்பிட்வீன் நம்ம எப்படி போய் அஜித் சாரை மீட் பண்ணோம் அப்படிங்கிற vlog வந்து வருங்க. ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் அப்படியே நீங்களும் அந்த வீடியோலாம் பார்த்து அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அப்படியே நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 8 பார்ட் நேரம் அந்த மாதிரி அது வரைக்கும் தாங்க போட்டிருக்கேன். ஏன்னா இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஏன்னா கரண்ட்டில் இருக்கிற வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக, ஏன்னா நான் ஆஃபீஸும் போகணும், லைக் வ்ளாகும் பண்ணணுமா. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல. ஸோ வந்துட்டு அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகுதுங்க. பட் வந்துட்டு இப்போ தலைவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இனிமேல் கண்டினியூஸாக லே வீடியோஸ்லாம் மொத்தமாக இறக்கிடலாம், எல்லா வீடியோஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். உங்களெல்லாம் நம்பி தான் அந்த வீடியோஸ்லாம் நான் போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்கோங்க, அப்படியே மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே வர்றதுன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அதனால் மறக்காமல் அதெல்லாம் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த அடுத்த சிக்னல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சீட்டு கவர் மாற்ற போகிற இடம் வந்து விட்டது. அதுக்குள்ளே நம்ம சேவேஜ் நம்ம சின்னவன் வந்து அடைக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா காலையிலே பெட்ரோலில் ட்ரை அதை தள்ளிட்டு தான் ஆஃபீஸ் வரைக்கும் போனேன். அப்புறம் இத்தனோண்டு ஒரு 100 ml 200 ml பெட்ரோல் ஊற்றிட்டு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா ஆப்போசிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்கா. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே பெட்ரோல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சீட் கவர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகிறோங்க. அதுதான் வந்து பண்ண போகிறோம் இன்றைக்கி. அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படியாவது தெருமுக வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுறா, குதிச்சர்றா கை ஃபுல்லா. இவன் என்னடா இப்படி அடைக்கிறா, லபக்குன்னு வாந்தி எடுக்கிற மாதிரியே இவன் பண்ணுறான்டா. அங்கே இருக்குது இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்கு, அங்கே இருக்குது சீட் கவர் கடை. ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் போடுறோம், அப்புறம் சீட் கவர் போடுறோம், அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போகிறோம். என்ன அண்ணன் நம்மளே குறுகுறுன்னு பார்க்குறாரு. சாரி அண்ணன், நான் இங்கே vlog பண்ணிகிட்ருக்கேன்னா அதனால தான். அண்ணன் நினச்சிருப்பார், யாரா இவன் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். சாரி அங்கிள், ஐ ஆம் vlogging அண்ட் மை சேனல் நேம் ST and 37 பைக்கர் கிச்சா. முடிஞ்ச யூடியூப்குள்ளே போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
கைஸ் ஒரு வழியாக நம்ம வந்துட்டு சீட் கவர் வந்து மாற்றுற இடத்துக்கு வந்துட்டோம். நம்ம போனோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இதே கடையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட் கவர் மாற்றிட்டு போனேன். பட் இந்த வெயில் பிளட்டி வெயில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சூடாகி இது கிழிச்சு விட்டுருச்சு. ஸோ இப்போ வந்து திரும்ப வந்து அது ரீஃபர்பிஷ்லாம் நான் பண்ண போகிறது இல்லைங்க. அது மேலே கவர் மட்டும்தான் போட போகிறேன். எப்படி அதுவும் கிழிஞ்சிரும். அண்ணா சீட் கவர் போடணும். இது யமஹா வெப்சைட்டுக்கு கூப்பிட்டு பேசியிருந்தேன் ஆல்ரெடி. ஆமாங்கண்ணா அவர் வாங்க பண்ணித்தரேன் அப்படின்னாரு. கவர் மட்டும் போட்டால் போதும், எதுவும் ரெடிலாம் பண்ண வேணாம், கவர் மட்டும்தான். அண்ணா தேங்க்யூ. ஓகே பாய். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சாவேஜுக்கு ஷீட் கவர் மாற்றியாச்சு. இங்கே பாருங்கள், வெல்கம் டு த புது சீட்டு ஆஃப் த சாவேஜ். ஓகே கைஸ், ஷீட் கவர் மாற்றியாச்சு. அவ்வளோதான். வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குஷன்லாம் வச்சுருக்காங்க. முன்னாடி இதுக்கு மேலே நான் பழைய சீட் கவர் போட்டிருந்தேன்ல, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்து அப்படி வலிக்கிட்டே வரும். அப்போ வந்து அந்த டைம் நம்மக்கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. இப்போ மட்டும் என்னடா இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போவும் இல்லை. ஏன்னா பில்லியன் உட்காந்தான்னு வச்சு வலிக்கிட்டு ஏன் சீட்டில் வந்து உட்காந்துக்கிறான். அவ்வளோதாங்க, சீட் கவர் மாற்றியாச்சு. ஓகே ப்ரோ, வளப்பல் போகலாமா? ஓகே ப்ரோ. அவ்வளோதாங்க, நம்ம வந்து சீட் கவர் மாற்றியாச்சு. ஸோ நல்லா இருக்கா? இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க பின்னாடி உட்கார்றதுக்கு? நல்லா ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஆமாம், இவர் பெரிய விஞ்ஞானி, ஏதோ அவார்டு வாங்கிட்டு வந்த மாதிரி ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, சீட் கவர் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஊன் கழிக்கான் நேரம் வந்து விட்டது. ஸோ வந்து ஊன் கழிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த போலோ பார்த்திங்களா, சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்கால. ஏன்டா பிச்சு, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த போகிற வர பொண்ணுங்களாம் என்னையவே குறுகுறுன்னு பார்க்குறாங்களே, அண்ணன் என்ன அவ்வளோ அழகாவா இருக்கேன்? நீங்கள் வந்து நேம் டியூட்டினா அப்படின்னா நீங்கள் வந்து பேர் அழகண்ணா. ஓ, அதனால தான் so many girls watching மீயா? ஓ ஓகே, ஐ எம் ரிச் ஃபீலிங் யுவர் புவர் ஃபீலிங் வெரி வெரி பேட் வாஸ். ஓகே காய்ஸ், என்னமோ சொல்லுவாங்களே. இத்துடன் இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் TN37 பைக்கர் கிச்சா. இவர் உங்கள் ப்ரோ வளப்பல் விச்சு. போடாங்க. Guys, thanks for watching. Signing off, TN37 பைக்கர் கிச்சா. Next vlog. Bye bye.